ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிசியோபீக் யூடியூப் சேனல். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஜெனரல் நியூராலஜிக்கல் அசஸ்மென்ட் இன் ஃபிசியோதெரபி. ஜெனரல் அசஸ்மென்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்க்கறது என்னன்னா, சப்ஜெக்டிவ் அசஸ்மென்ட். சப்ஜெக்டிவ் அசஸ்மென்ட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் எதுவா இருக்கணும்னா, டெமோகிராஃபிக் டேட்டா. டெமோகிராஃபிக் டேட்டால தான் பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா, பேஷண்ட்டோட நேம், ஏஜ், ஜெண்டர், டேட் ஆஃப் அசஸ்மென்ட், என்னைக்கு அந்த அசஸ்மென்ட் நம்ம எடுத்தோம், ஐபி ஆர் ஓபி நம்பர். பேஷண்ட்டோட கேஸ் ஷீட்ல அவங்களோட ஐபி ஆர் ஓபி நம்பர் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம பேஷண்ட்டோட அட்ரஸ். அதுக்கப்புறமா சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ். சப்ஜெக்டிவ் டேட்டால ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சீஃப் கம்ப்ளைண்ட். டெமோகிராஃபிக் டேட்டாக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சீஃப் கம்ப்ளைண்ட். சீஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்னா, the primary reason for the patient's consultation with the therapist to address their present complaints and functional limitation with the goal of improving overall health and mobility. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து ஒரு தெரபிஸ்ட் கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட்டை எப்படி அட்ரஸ் பண்றாங்க, அதை வந்து நம்ம நோட் பண்றது தான் வந்து சீஃப் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு சொல்றோம். ஒரு சீஃப் கம்ப்ளைண்ட்ட நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு என்னலாம் சிம்ப்டம்ஸ் இருக்குன்றத நம்மகிட்ட அட்ரஸ் பண்றாங்கன்றத நோட் பண்ணணும். செகண்டு எந்த சைடு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். தேர்ட் டியூரேஷன். எத்தன நாளா இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் 5 டேஸா ஒரு பிரச்சனை இருக்கா? ஆர் 2 வீக்ஸா இருக்கா? ஆர் 3 டேஸா இருக்கா? அப்படின்றத நம்ம பேஷண்ட்டோட வேர்ட்ஸ வச்சு சீஃப் கம்ப்ளைண்ட்ட எழுதணும். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, ஹிஸ்டரி ஆஃப் பிரசன்ட் இல்னஸ். ஹிஸ்டரி ஆஃப் பிரசன்ட் இல்னஸ் அப்படின்னா என்ன? பேஷண்ட் நம்மகிட்ட ஒரு பிரச்சனைய பத்தி சொல்றாங்க. ஸோ, அந்த இல்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அது எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது? அதோட ஃபர்ஸ்ட் சிம்ப்டம்ஸ் என்ன? அசோசியேட்டட் சிம்ப்டம்ஸ் என்ன? அவங்க ஒரு வொர்க் பண்றப்போ அவங்களுக்கு அந்த சிம்ப்டம்ஸ் இருக்கா? ஆர் ரெஸ்ட் எடுக்கிறப்போ அந்த சிம்ப்டம்ஸ் இருக்கா? அதோட ப்ரெசிப்டிங்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் என்ன? அப்படின்றத வந்து பேஷண்ட் என்ன சொல்றாங்கன்றத டீட்டெயிலா நம்ம நோட் பண்றது தான் இந்த ஹிஸ்டரி ஆஃப் பிரசன்ட் இல்னஸ். மோட் ஆஃப் ஆன்செட் அப்படின்னா என்ன? ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த பிரச்சனை எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது தான் மோட் ஆஃப் ஆன்செட். அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது தான் வந்து 4 சப்டிவிஷனா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சடன் ஆன்செட். செகண்ட் ஒன் வந்து அக்யூட் ஆன்செட். தேர்ட் சப் அக்யூட். ஃபோர்த் கிராஜுவல். இப்போ சடன் ஆன்செட் நம்ம எடுத்துக்கிறோம்னா, சில நிமிஷங்கள்ல இருந்து சில மணி நேரமா வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து நீடிச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில வந்து வாக்கிங் போறப்போ கொஞ்ச நேரமா வந்து மூவ்மெண்ட்டே இல்ல கையில. ரைட் ஹேண்ட்ல வந்து மூவ்மெண்ட்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, அது வந்து சடன் ஆன்செட். அது எதனாலலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூரோவாஸ்குலர் ஈவென்ட்ஸ், ஸ்ட்ரோக், ஹெமரேஜ் இதனால நடக்கலாம். அடுத்து வந்து அக்யூட் ஆன்செட். அக்யூட் ஆன்செட் வந்து என்னன்னா, கொஞ்சம் மணி நேரமா இருக்கிறது வந்து கொஞ்ச நாட்களா வந்து அது நீடிக்கும். அப்படின்னா வந்து அது அக்யூட் ஆன்செட் சொல்றாங்க. பேஷண்ட்டால நடக்கவே முடியாம கொஞ்ச நேரமா இருந்தாங்க. அதுவே வந்து ஒரு 2 to 3 டேஸா கன்டினியூயஸ் ஆச்சு. இது எதனால நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன், டீமைலினேஷன் இதனாலலாம் வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம். தேர்ட் ஒன் வந்து சப் அக்யூட். இது வந்து டேஸ் டூ வீக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா சப் அக்யூட். இவங்க வந்து எப்படி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் பீன் ஃபீலிங் வீக் வைல் வாக்கிங் ஃபார் த பாஸ்ட் 1 வீக். நான் வந்து நடக்கிறப்போ ஒரு வாரமா எனக்கு வீக்னஸா இருக்கு. நான் வீக்னஸை வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா, அது சப் அக்யூட் ஃபேஸஸ். இந்த சப் அக்யூட்டோட காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெமர், மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் ஆர் சம் நியூரோபதி கண்டிஷன்ஸ்னால வந்து இந்த சப் அக்யூட் ஃபேஸ் இருக்கலாம். அடுத்து வந்து கிராஜுவல். கிராஜுவல் வந்து மந்த்ஸ் டூ இயர்ஸ் வரைக்கும் வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா டீஜெனரேட்டிவ் டிசீஸ்னால வந்து அது நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 months ago I had difficulty walking. Now it has been much slower. 3 மாசத்துக்கு முன்னாடி நான் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் இப்போ முன்ன விட இப்ப என்னோட வாக்கிங் மோஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது அவங்களோட சிம்ப்டம் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லைக் மந்த்ஸ் 2 இயர்ஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது தான் வந்து கிராஜுவல் ஃபேஸ். இப்ப ப்ராக்ரெஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு டிசீஸோட நேச்சர வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து ப்ராக்ரெஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிம்ப்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமா ஆகுதுன்னு சொல்றாங்களா? ஆர் சிம்ப்டம்ஸ் வந்து குறையுதுன்னு சொல்றாங்களா? இல்ல சிம்ப்டம்ஸ்ல எந்த சேஞ்சஸுமே இல்ல. அது எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா? அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறது தான் ப்ராக்ரெஷன். இத வந்து எப்படி நம்ம எழுதுறோம் அப்படின்னா, ஆன்செட் ஆஃப் சிம்ப்டம்ஸ் எப்படி இருக்கு? ஆன்செட்னா வந்து
1 மந்த் முன்னாடியே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து ஆன்செட் ஆஃப் சிம்ப்டம்ஸ். ப்ராக்ரஷன் பேட்டர்ன் அது கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகுதா? இல்ல டிக்ரீஸ் ஆகுதா? ஸ்டேபிளா இருக்கா? அப்படின்றத நம்ம நோட் பண்றது. சேஞ்ச் ஓவர் டைம். மைல்டா இருந்துச்சு. இப்ப டெய்லி ரொம்ப சிவியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, அது வந்து சேஞ்ச் ஓவர் டைம். அந்த சிவியாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது? அதோட ஃப்ரீக்வென்சிய வந்து டிஸ்கிரைப் பண்றது தான் வந்து சேஞ்ச் ஓவர் டைம். அடுத்து ஃப்ளக்சுவேட்டிங் பேட்டர்ன்ஸ். இது வந்து என்னன்னா, ஈவினிங் டைம்ல மட்டும் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆர் ஆஃப்டர்நூன்ல மட்டும் தான் இருக்கு. மார்னிங் எழுந்த உடனே மட்டும் தான் இருக்கு. அப்படின்ட்டு வந்து இன்டர்மிட்டன்ட்டா வருதா? ஆர் எபிசோடா உங்களுக்கு வருதா? அப்படின்றது தான் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்டரி. அவங்களுக்கு ப்ரீவியஸா எதனா இல்னஸ் இருந்திருக்கா? ஹாஸ்பிட்டல் ஸ்டேஸ் எதனா பண்ணியிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதனா சர்ஜரி நடந்திருக்கா? அது வந்து பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்டரி. ஃபேமிலி ஹிஸ்டரி அடுத்து. அவங்களோட ஃபேமிலில யாருக்குன்னா நியூரலாஜிக்கல் இல்னஸ் எதனா இருந்திருக்கா இதுக்கு முன்னாடின்றத வந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பர்சனல் அண்ட் சோஷியல் ஹிஸ்டரி. ஹேண்ட் டாமினன்ஸ். அவங்க லெஃப்ட் ஹேண்டரா, ரைட் ஹேண்டரான்னு கேட்கணும். ஆக்குபேஷன் அவங்க ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமா ஒரு நாள்ல பண்ணுவாங்களா? ஆர் டெஸ்க்லயே வந்து அவங்க கம்ப்யூட்டர் ஜாப் அந்த மாரி எதனா பண்றாங்களான்றத தெரிஞ்சுக்கணும். லைஃப் ஸ்டைல் சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க தனியா இருக்கிறாங்களா? ஃபேமிலியோட இருக்கிறாங்களா? ஆர் அவங்கள ஒரு கேர்டேக்கர் பார்த்துக்கிறாங்களா? அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல் ஹேபிட். அவங்களுக்கு வந்து பர்சனலா ஸ்மோக்கிங் ஆர் ஆல்கஹால் அடிக்ஷன்ஸ் அந்த மாரி எதனா இருக்கான்றதையும் வந்து நம்ம தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபங்ஷனல் லிமிட்டேஷன். பேஷண்ட்டுக்கு இருக்கிற இல்னஸ் ஆர் சிம்ப்டம்ஸ்னால அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து பாதிச்சதுன்னா, அதுதான் ஃபங்ஷனல் லிமிட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபைண்ட் டிஃபிகல்டி டு டர்ன் இன் பெட். என்னால தூங்குறப்போ திரும்பி படுக்க முடியல. ஒரு சப்போர்ட் இல்லாம என்னால நிக்க முடியல. ஒரு பேலன்ஸே இருக்க மாட்டேங்குது. நான் நடக்கிறப்போ, ஆர் நான் உட்கார்றப்போ எனக்கு ஒரு பேலன்ஸ் தேவைப்படுது. அதெல்லாம் வந்து ஃபங்ஷனல் லிமிட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட் கோல். பேஷண்ட்டுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்றத வந்து அவங்க ஃபார்ம்லயே நம்ம எழுதுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம நானே நடக்கணும். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம நான் எனக்கு ட்ரெஸ் பண்ணிக்கணும். யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நான் எனக்கு சமைச்சுக்கணும். அப்படின்ட்டு பேஷண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்றது அவங்க வேர்ட்ஸ்ல வந்து பேஷண்ட் கோல்ல எழுதணும்.